அண்ணா தம்பிக்கு ஸ்கேன் பண்ணிடலாமா அன்னைக்கு? இன்னைக்கு பண்ணுங்க. அதான் வர சொல்லிட்டாங்க காலையிலே. சரி அன்னைக்கு ஸ்கேன் பண்ணிடுவோம். சரி ரைட் வாங்க பண்ணிடுவோம். ஸ்கேன் பண்ணிடுவோம். அண்ணா அண்ணா தம்பிக்கு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. சரி இந்தாங்க ஸ்கேன் ரிப்போர்ட். இது ஸ்கேனு 2 ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாச்சு. எல்லாத்துக்குமே பார்த்தாச்சு. டாக்டர் பாட்டம் பார்த்தாச்சு. டாக்டரையும் பார்த்தாச்சு. டாக்டர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த கட்டிங்கிறது கொழுப்பு கட்டி தானா. இதனால வந்து இதை சரி பண்றதுக்கு உள்ள வாய்ப்புகள் ரொம்ப பண்ணிட்டாரு. இதை சரி பண்ண முடியாது. இது வந்து அப்படியே விட்டுருங்க. நீங்க எதுவுமே இதை எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கு வலி ஏற்படுது. அந்த வலி வந்து திரும்பி படுக்கிறதுனாலதான் ஏற்படும். அது அப்பப்போ வலி வரதான் செய்யுமா. ஆனா அவனுக்குள்ள நரம்புகள்லாம் அதுக்காக தான் பார்த்தது. தோல் நரம்பு எப்படி இருக்கு, ஏன்னா கர்ப்பத்துல உருவாகிறப்ப சொன்னார்ல தோல் நரம்பு ஒன்னாதான் உருவாகும்னார்ல. அதுக்காக தான் இப்ப அதை செக் பண்ணதுல தோல் நரம்பு எல்லாமே நல்லா இருக்கு. கேட்டீங்கல்ல கால் வலிக்குது, அந்த கால்ல எது ப்ராப்ளம் வருமான்னு கேட்டீங்கல்ல, அந்த கால்ல வலியோ கால் ப்ராப்ளமோ எதுவுமே வராதுன்ட்டாரு. அதான் ஸ்கேன் எல்லாமே A to Z 2 ஸ்கேன் எடுத்தாச்சு. எல்லாமே எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. மேற்கொண்டு இந்த கண்ணு இருக்குல்ல, கண்ணுக்கு தான் இந்த பார்வை இருக்குல்ல, தானே கண்ணு தரடா தம்பி. இந்த பார்வை இருக்குல்ல வரதுனால இந்த கண்ணு உனக்கு பார்வை சுத்தமா இல்ல. அதனால இது ரொம்ப இதா இருக்கு. இது வேணா எடுத்துட்டு ஒரு செயற்கை கண் வேணா டாக்டர்கிட்ட கேட்டு வச்சிருங்க. கண்ணோட அளவு பெருசாயிட்டே வருது, அதுபோல நீ அதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறாரு. நான் சரி சார் நான் பாத்துக்கிட்டு சொல்றேன், அம்மாட்ட தான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த கட்டி இருக்குல்ல சொல்றல அக்கா, இந்த கட்டியோட அளவு இங்க இருக்க கட்டிகள்லாம் இருக்குல்ல, கட்டியோட அளவு பெருசானா மட்டும் வர சொல்றாரு. மனைவியும் கேட்டாங்க, அக்கா இந்த மாதிரி அவனுக்கு மத்த எது பிரச்சனை வரமா அப்படின்னு. எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா நரம்புகள் எல்லாமே நல்லா இருக்கு. காலில் வலி வருது, நீங்க அதையும் பயப்பட வேணாம், எல்லாமே நல்லா இருக்கு, எதை நினைச்சு கவலைப்பட வேணாம், தைரியமா இருங்கன்னு இருக்காரு. சரி சரியா, பார்த்த வரைக்கும் நல்லா சந்தோஷம். நெக்ஸ்ட் வந்து எதனாச்சும் இப்ப இல்ல வரக்கூடிய நாட்கள்ல எதனாச்சும் சித்த மருத்துவம் எதுவுமே வேணாம், எதுவுமே போகாது. இப்ப உடுக்க அப்படியே இருக்கட்டும். ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அடுத்து நம்ம பார்த்து. இந்த அளவுக்கு இறங்கி செஞ்சிருக்கிறப்ப இதுக்கு மேல ஒரு மனிதன் வந்து எவ்வளவு செய்ய முடியும்? அவ்வளவு பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினைச்சு கவலைப்படக்கூடாதுக்கா, சரியா? இனிமே அவனை நல்லபடியா பாத்துக்கோங்க, நல்லா படிக்க வைங்க, ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அவன் பாட்டு ஸ்கூலுக்கு போகட்டும். ஏதாவது அவனுங்களுக்கு வந்தாலும் அப்பதான் நான் இருக்கேன் தைரியமா. இப்பயே நான் சொல்றேன், எதுனாலுமே நான் இருக்கேன். எது வராதுன்னு இருக்காரு, சப்போஸ் எதுனாலும் நான் இருக்கேன். சரியா? சரியா? கண்ணுக்கு நம்ம செய்வோம். இப்போதைக்கு அவன் போகட்டும், ஸ்கூலுக்கு போகட்டும். அந்த கண்ணில் ஏதாவது ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணிட்டு இந்த கண்ணை எடுத்துட்டு வேற கண்ணு வைக்கலாமாங்கிறத, ஏன்னா செயற்கை கண்ணு தான் வைக்க முடியும். ஆமா, வேற ஏதாவது ஆப்ளிகேஷன் இருக்கா? சரி போயிட்டு வரட்டுமா? சந்தோஷமா? சரி பண்ணிக்கலாம். சரியா? சந்தோஷமா போங்க, பார்த்து போயிட்டு வாங்க. பணம் இருக்கு, அவங்க ஸ்கூலுக்கு போறப்ப அவனுக்கு என்ன தேவையோ என்ன வேணுங்கிறத வாங்கி கொடுங்க. ரிப்போர்ட்டுக்கா, இதெல்லாம் ரிப்போர்ட்டு எப்பனாலும் கேட்டாலும் இந்த பத்திரமா வச்சிருங்க. டாக்டர் நோட்டு கொடுத்து எல்லாத்தையும் பத்திரமா வைங்க. எப்பனாலும் டாக்டர் கேட்டா கொண்டு வரணும் அதெல்லாம். சரியா? போயிட்டு வருமா? பாய்டா. சரி பாய். பாய். ஓகேவா? உனக்கு சந்தோஷமா? கை கூட